போராத காலமான்னு தெரியல. நயன்தாரா, விக்னேஷ் இவங்க 2 பேருக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையோ, ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்னதான் நடந்தாலும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டமா இருக்கும் போல வரும் காலங்கள்ல அப்படின்னு ஒரு டாக் இருக்கிற இந்த சூழ்நிலையில இவங்க 2 பேரும் பரவாயில்லப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கருத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பியா நிறைய விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு 2 பசங்க ஒரு வாடகை தாய் மூலமா பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இல்லாத டாபிக் அப்படின்னாலும் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நயன்தாரா வந்துட்டு நான் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணாம இருந்தாவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுவும் பிரைவேட்டான ஒரு சேனல்ல. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு என்னங்க நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க, நல்ல ஒரு பேரா தானே இருந்தீங்க, ஏன் அப்படின்னும் போது இல்ல நான் அப்படி மீன் பண்ண வரல. ஆக்சுவலி நான் வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்கும். ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், ஒரு நல்ல எழுத்தாளர், இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவருக்கு இருந்திருக்கும். இப்போ எனக்கு பின்னாடி அவர் இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷன் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் எங்கேயுமே இருக்க முடியாது, எங்கேயும் பார்க்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. அவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸோ நாங்க பினான்சியலா எனக்கு வந்து அந்தஸ்து இருக்கணும், பணம் இருக்கணும், புகழ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. அவரும் அந்த மாதிரி நினைக்கல. 2 பேருக்கும் ஒத்து போச்சு, பிடிச்சிருந்தது. அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இது எல்லாத்தையுமே ஒத்து வச்சு எங்க கூட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு, விருப்பமே இல்லை அப்படின்னு ரொம்பவே வந்து நெகட்டிவா வந்து அவங்களும் கொஞ்சம் லைட்டா உள்வாங்கின மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது பல பேருக்கு வந்துட்டு பாவமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் விக்னேஷ் சிவன் திரும்ப திரும்ப வந்துட்டு இப்போ இந்த பாண்டிச்சேரி இஷ்யூல மாட்டினது, எதையோ விளக்கு பேச போறதா மாட்டினது, அதெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. ஸோ அவர் பக்கத்துல இருந்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் ட்ரோல் அது இதுன்னு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவர் பல விஷயங்கள்ல பல சிக்கல்களை மாட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மேலும் பல பதிவுகள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.